இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வராமல் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். முன்னாடியே அவர் இதை சரி பண்ணியிருக்கணும். 1.5 கோடி ரூபாய் கட்ட சொன்னால் அவர்கிட்ட பணம் இல்லையா, கட்டிட்டு போயிருக்கணும். லாயருக்கே இதோட அதிகமாக காசு கொடுப்பாங்க. இதோட அதிகமாக லாயர் காசு கொடுப்பாங்க. இன்கம் டேக்ஸில் இருக்க பெரிய இஷ்யூ அதுதான். அது இன்கம் டேக்ஸ் லாயர்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியான லாயர்ஸ். சும்மா சாதாரணமாக ஒரு எந்திரிச்சு நின்னாங்கன்னா 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் வாங்கக்கூடியவங்க தான் வருவாங்க. உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்னா இன்னும் அந்த மாதிரி 2 மடங்கு ஆகும். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வரி அதிகமாகவே கூட போயிருக்கும். சாட்சிக்காரன் காலில் விழுறதோட சண்டைக்காரன் காலில் விழுறதுன்னுவாங்க அந்த மாதிரி. ஆனால் அவங்களுக்குலாம் இது ஒரு ப்ரெஸ்டீஜ், நான் இது ஈகோ இஷ்யூ இருக்கும். இது எல்லாருக்கும் தெரியுங்க. பாலிடிக்ஸில் அவர் இருக்கிறதால இந்த தீர்ப்பு வந்து பெரிதுபடுத்தப்படுகிறது. இதே அவர் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தாருன்னா இதை எவனும் கண்டுக்கூட மாட்டான். இதே அஜித்துக்கு இந்த பிரச்சனை இப்போ வந்துன்னா எவனும் கண்டுக்க மாட்டான். இவருக்கு வந்து அரசியலுக்கு இவர் வந்திருக்கிறதால இது ஏதோ பெரிய தலைபோற விஷயமா எடுத்து பேசி நடக்கிறானுங்க. இது வந்து விஜயோட அரசியலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இது ஒரு ஐடி கேஸ் ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறாரு 2012. அதற்கான இங்கே லோக்கல் வரி கட்டுறதுக்கும் நான் மறுத்துட்டாரு. 1 லட்ச ரூபா கட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்திருக்கு. அதற்குமே வழக்கு போட்டிருக்காரு இல்லையா? ஸோ வெளிநாட்டிலேருந்து காரை இறக்குமதி பண்ணுறதுக்கு எல்லாரும் வரி தான் கட்டுறாங்க. ஆமாங்க. இப்போ அவர் சம்மந்தப்பட்ட வரி ஏய்ப்பு என்பது நிச்சயமாக வந்து அவர் அரசியல்வாதியாக வந்து தான் உத்தம, மற்றவங்க எல்லாம் ஊழல்வாதின்னு சொல்லும்போது அவருக்கு எதிராக சிறிய சிறிய குற்றச்சாட்டுகள் கூட பெரிய அளவில் தான் பேசப்படும். அந்த விதத்தில் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை பற்றிலாம் அவங்க பேசுவது எதிர்கட்சிகள் கண்டிப்பாக பேச தான் செய்வாங்க.